Praise the Lord. 1 யோவான் 2:12 சொல்கிறது, இயேசுவினுடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஜனங்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஏதேதோ காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். மத சடங்காசாரமான காரியங்கள், காணிக்கைகளை கொடுப்பது, தான தர்மங்களை செய்வது, நேர்ச்சை என்கிற பெயரிலே எத்தனையோ சரீரங்களை வருத்திக் கொள்கிற காரியங்களை செய்வது, இதிலே எந்த மதமும் விதிவிலக்கல்ல. ஆனால் அருமையானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்ட என்ற நிச்சயம் இல்லாதபடியினால் மீண்டும் மீண்டும் இந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் இருக்கிறது இல்லை என்பதை அவருடைய மனசாட்சி சொல்லிவிடும். அந்த குற்றமற்ற மனசாட்சியை அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே கொடுக்க முடியும். உங்கள் பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து மறக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்கள் சிருஷ்டிகர். ஏனென்றால் அவரே உங்கள் பாவங்களுக்காய் மரித்த இரட்சகர். ஆகவே அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து குற்றமற்ற மனசாட்சியை கொடுக்க முடியும். அன்றைக்கு இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமாய் பிடித்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது இயேசு சொன்ன வார்த்தை, உங்களில் எவன் பாவமில்லாத இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவர் என்று சொன்னார். இப்பொழுது பாருங்கள், எல்லோரும் தங்கள் மனதிலே அந்த குற்ற மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, உனக்கு தண்டனை தருவதில்லை என்று சொன்னவர் அவருடைய பாவத்தை மன்னித்தார். ஆம், இந்த நாளிலும் கூட பாவங்களை மன்னிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கோலம் அடைந்து உங்களை படைத்தவர், உங்களை ரட்சித்தவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தைரியத்தோடு கூட இந்த உலகத்திலே நீதிமானாய் பரிசுத்தவானாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வோம். இந்த வார்த்தையுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.